நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். 2024 பங்களாதேஷினுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவை விரட்டுறதுக்காக பங்களாதேஷ்ல மிகப்பெரிய போராட்டம் எழுந்துச்சு. நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி ஒரு போராட்டம் எழுந்திருக்கு. இந்த முறை ஒரு இளைஞரனுடைய உயிருக்காக இந்த போராட்டம் விடுச்சிருக்கு. யார் அந்த இளைஞர்? பங்களாதேஷ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? சர்வதேச அரசியல் சதி இதுல இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். பங்களாதேஷ்ல இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் அவசியமாகுது. 2024 ஜூலை மாதம் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷ்ல வெடிச்சது. அதுக்கு காரணம் அவங்க கொண்டு வந்த ஒரு இடஒதுக்கீடு சட்டம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் பெறதுக்கு காரணமாக இருந்தவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல அதிக இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது அங்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அதிகமான வேலை வாய்ப்புகள் போய் சேருது, மற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு எதிர்ப்பு போராட்டமாக அது தொடங்குச்சு. ஆனா அதை ஷேக் ஹசீனாவினுடைய அரசாங்கம் கட்டுப்படுத்தின விதம் தான் சரியில்லை. அது பூதாகரமாக வெடிச்சது. ராணுவத்தை வச்சு மாணவர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க, துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல நிறைய மாணவர்கள் இறந்தாங்க. இந்த போராட்டம் மாணவர்களுடைய கைகள்ல இருந்து பொதுமக்களுடைய கைகளுக்கு போக ஆரம்பிச்சது. இந்த இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனையாக தொடங்கின இந்த போராட்டம் அப்படிங்கிறது அடுத்து ஊழல், நிர்வாக சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் தெருவுக்கு கொண்டு வந்துச்சு. மக்கள் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் வன்மையாக ஒடுக்க ஆரம்பிச்சது பங்களாதேஷினுடைய அரசாங்கமும் ராணுவமும். அதுல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல அரசாங்கத்தினுடைய இந்த ஒடுக்குமுறை தொடர மக்கள் அரசாங்க அலுவலகங்கள்ல முற்றுகையிட ஆரம்பிச்சாங்க. பல அரசு அலுவலகங்கள் சூறையாடப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சி எங்க வந்துச்சு அப்படின்னா, பிரதமர் ஹசீனாவுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்கு மேலேயும் அவங்க அங்க ஆட்சியில தொடர முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்ட உடனே அவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்தியா தான் அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹசீனாவினுடைய ராஜினாமாவுக்கு பிறகு பங்களாதேஷ்ல தேர்தல் நடக்கல. இப்போதைக்கு இடைக்கால அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை நடத்திட்டு இருக்கவர் முகமது யூனிஸ். இவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதார வல்லுநர்னு சொல்லலாம். இன்னும் பல்வேறு சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டவர். மாணவர்கள் தரப்புல இருந்து இவரை இடைக்கால அரசாங்கத்தினுடைய சீஃப் அட்வைசர், அதாவது தலைமை ஆலோசகராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஏற்ப இப்ப அவர் தான் பங்களாதேஷை வழி நடத்திட்டு இருக்காரு தற்காலிகமாக. ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருந்தாலும் அங்க அவங்களுக்கு எதிராக வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்க மாணவர்களுடைய மக்களுடைய இந்த போராட்டத்தை வன்முறையாக மாற்றி ஒடுக்கி நிறைய பேரை கொன்ன குற்றத்துக்காக அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் வழங்கியது பங்களாதேஷ் நீதிமன்றம். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 12 நேஷனல் எலெக்ஷன் பங்களாதேஷில் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சது. அதுக்கிடையில தான் இப்ப திரும்பவும் வன்முறை வெடிச்சிருக்கு. இதுதான் கடந்த ஓராண்டா பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த ரீகாப்பை நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா, 2024 ஜூலைல மாணவர்களுடைய அந்த போராட்டம் நடந்துச்சுல, அதை முன்னின்று வழிநடத்தியது ஒரு இளைஞர். அவருடைய பேர் ஷரீஃப் ஓஸ்மான் ஹாடி. இவர் அங்க இருக்கிற ஒரு தனியார் யூனிவர்சிட்டியில லெக்சரராக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் இன்குலாப் மஞ்சா அப்படின்ற ஒரு மாணவர்களால் நடத்தப்படுற சமூக பண்பாட்டு இயக்கம் ஒன்றையும் நடத்திட்டு வர்றாரு. இவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டும் கூட. கரெக்டா அந்த நேரத்துல ஷேக் ஹசீனா இந்த மாதிரியான ஒரு இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரவும் மாணவர்களை திரட்டி போராட்டத்துல ஈடுபடுறாரு. அங்க நடந்த அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர்ல முக்கியமான நபர் இந்த ஹாடி. தொடர்ந்து ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரொம்ப வலுவான வாதங்களை வச்சது, ஊழல் செய்த அரசியல்வாதிகள், அரசு நிர்வாகிகள் இவங்களுக்கு எதிராக பேசியது அப்படின்னு சொல்லி ஹாடியினுடைய பேச்சு அப்படிங்கிறது அங்க இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில ஒரு ஐக்கானாகவே ஒஸ்மான் ஹாடி இருக்காரு. பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கும் அரசியல் சர்ச்சைகளுக்கும் இந்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தாரு. இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேஷனல் எலெக்ஷன் பிப்ரவரி 12 அறிவிக்கப்பட்ட பிறகு தாக்கா 8 அப்படிங்கிற தொகுதியில சுயேட்சை வேட்பாளராக இவர் போட்டியிடுறதுக்காக அறிவிச்சிருந்தாரு. அதுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ற அந்த ப்ராசஸ்லையும் ஈடுபட்டு இருந்தாரு, பரப்புரையிலையும் ஈடுபட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் டிசம்பர் 12 தாக்காவில் இருக்கிற பல்டான் அப்படிங்கிற பகுதிக்கு இவர் பரப்புரைக்காக ஆட்டோல போய்கிட்டு இருந்தபோது மர்ம நபர்கள் 3 பேர் வந்து இவரை சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தலையில பலத்த காயம் அடைஞ்ச ஹாடிக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்யப்பட்டுச்சு. இருந்தாலும் அவருடைய நிலைமையில முன்னேற்றம் ஏற்படலை. அதனால ஏர்லிஃப்ட் பண்ணி அவரை சிங்கப்பூர்ல இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்கேயும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது. ஆனால் 6 நாள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு ஹாடி உயிரிழந்துடுறாரு. ஒஸ்மான் ஹாடியினுடைய உயிரிழப்பு பங்களாதேஷ்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது.
மாணவர்களும் மக்களும் சாலைகளுக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அவரை கொன்னவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்துல இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களும் வைக்கப்பட்டுச்சு. முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான கோஷங்களும் வைக்கப்பட்டுச்சு. இவங்களுடைய அரசியல் சதியில தான் ஹாடி கொல்லப்பட்டிருக்கார். அதுவும் தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கு. அதனால தேர்தலை நடத்தவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அரசியல் சதியினால இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் பங்களாதேஷ் மக்கள் மத்தியில் எழுந்துச்சு. இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறையாக மாறுது. பங்களாதேஷ் முழுக்க பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. முதல்ல அரசு அலுவலகங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல 2 முக்கியமான செய்தி நிறுவனங்களான டெய்லி ஸ்டார் மற்றும் புரோத்தமோலோ அப்படிங்கிற அந்த 2 நியூஸ் பேப்பரினுடைய அலுவலகங்களையும் சூறையாட ஆரம்பிச்சாங்க. 2த்துக்குமே தீ வச்சு அதுல இருக்கிற பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி தீக்கிரையாக்கி அழிச்சிட்டாங்க. இந்த 2 செய்தி நிறுவனங்களுடைய ஜேர்னலிஸ்டுமே தாக்கப்பட்டாங்க. டெய்லி ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், புரோத்தமோலோ அப்படிங்கிறது வங்காள மொழி நியூஸ் பேப்பர். இந்த 2 நியூஸ் பேப்பரும் ஏன் தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 2 நியூஸ் பேப்பருமே செக்யூலரிஸ்டான ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு மதம் சார்ந்த மெஜாரிட்டி இருக்கிற ஒரு நாட்டில் எந்த மதத்துக்கும் சார்பாகவும் அல்லாம எந்த மதத்துக்கு எதிராகவும் இல்லாம ஒரு செக்யூலரிஸ்டான மதச்சார்பற்ற ஒரு நிலையில இயங்கிட்டு இருந்த 2 ஊடகங்கள் அப்படின்னா இந்த 2 நியூஸ் பேப்பர் தான் சொல்றாங்க பங்களாதேஷ்ல. அந்த 2 நியூஸ் பேப்பரும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த 2 நிறுவனங்களுக்கும் கடுமையான அழுத்தம் ஹசீனாவுடைய ஆட்சி காலத்துல இருந்திருக்கு. ஆனா ஷேக் ஹசீனா எப்போ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சாங்களோ அதன் பிறகு இந்த 2 நியூஸ் பேப்பருடைய ஸ்டாண்டுமே மாறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. குறிப்பாக இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறதாகவும் ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த விஷயத்தை சுத்தி பல்வேறு கேள்விகளை இந்த நியூஸ் பேப்பர்கள் எழுப்பினதாகவும் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனா சர்வதேச அளவில் இந்த 2 பத்திரிகைகளை பத்தி தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பத்திரிகைகளும் எப்பயுமே நியாயத்தின் பக்கம் தான் நின்று பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஹசீனாவுடைய அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நாட்டை விட்டு போனதுக்கு பிறகு இப்போ இருக்கிற அரசாங்கத்தையும் அதை சுத்தி நடத்திட்டு இருக்கிற அரசியலையும் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அது இப்ப இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அதை காரணமாக சொல்லி ஹாடியினுடைய மரணத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தான் அந்த 2 நியூஸ் பேப்பர் நிறுவனங்களையும் சூறையாடி இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்து சொல்லுது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பங்களாதேஷினுடைய ராணுவமும் பாதுகாப்பு படைகளும் களத்தில் இறக்கப்பட்டிருக்கு. இப்போ சீஃப் அட்வைசராக இருக்கிற முகமது யூனிஸ் என்ன சொல்றாரு, போராட்டத்தை சிலர் தவறாக வழிநடத்த பார்க்குறாங்க, தயவு செய்து அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பத்திரிகைகளை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது தவறானது, அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படிங்கிற அட்வைஸையும் அவர் கொடுத்திருக்காரு. உஸ்மான் ஹாடியை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்போம், எந்தவித தயவு தாட்சணியமும் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிங்கப்பூர்ல இருந்து உஸ்மான் ஹாடியினுடைய உடல் பங்களாதேஷுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. டாக்காவில் அவருடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சு. அதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அவருக்கு மரியாதை செலுத்துற வகையில பங்களாதேஷினுடைய தேசிய கவின்னு சொல்லப்படுற காசி நசருல் இஸ்லாம் அவருடைய உடல் எங்க அடக்கம் செய்யப்பட்டதோ அதுக்கு பக்கத்துல உஸ்மான் ஹாடியினுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. சீஃப் அட்வைசர் முகமது யூனிஸ் உட்பட அரசாங்கத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த இறுதிச் சடங்குல பங்கேற்றாங்க. தொடர்ந்து பங்களாதேஷ்ல என்ன நடக்குது, இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடக்க போகுது, அதுக்குள்ள வேற ஏதாவது அரசியல் நிகழ்வுகள் நடக்குதா, அதை எப்படி பங்களாதேஷ் அரசாங்கம் தடுத்து அந்த தேர்தலை நடத்த போறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு VIT வழங்குகிறது நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026ஆம் ஆண்டுக்கான BTech admission is open now. A place to learn, a chance to grow.